வாழணும்னா நீ ஒருத்த மட்டும் காதலிச்சா பத்தாது கோபி. அப்ப வில்லனும் சேர்ந்து லவ் பண்ணணுமா? சூப்பர். நான் டேய் மாட்டீங்களாடா? நடங்களா பிரின்சிபல்ட்ட போலாம் சார். நாங்களும் பேசணும். என்னடா பேசணும்? ஒன்றும் இல்லை சார். நீ எல்லாம் கவுண்டர் உயரம் கூட இல்லை. நீ எப்படா டிக்கெட் எடுத்த? ஆன்லைனில் தான் சார். ஆன்லைன்லையா? ஆமாம் சார். ஆன்லைன் கிளாஸுக்கு வாடானா டேட்டா இல்லைன்ற. இப்போ எப்படா வந்துச்சு டேட்டா? எப்படி போனால் லைஃப்பில் எப்படா செட்டில் ஆவீங்க? நாளைக்கே உங்களுக்கு கல்யாணம் ஆகும். தச்சி வெக்கப்படாதீங்க. சிச்சி உங்களை மாதிரி பசங்களோட படத்துக்கு வந்து நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்குடா. ஒண்ணு இந்த இடத்துல நீங்க இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். வேணடா வேணடா, நானே போறேன்டா. டேய் லோப்லோ. டேய் டேய் டேய், எங்கடா உள்ள போறீங்க? வெளியே போங்கடா, போங்கடா வெளியே. இவர் கட்டறஷன் நம்மள கத்துறாரு. பிள்ளைங்கன்னா பெத்தவங்கள பெருமைப்படுத்தணும்டா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம் சார். அன்பு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. ஸ்கூலுக்கு வரலையா? கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போயிருக்கான் சார். சினிமாக்கா? அடிக்கடி இப்படி ஏதாவது பண்ணிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு யூடியூபர்ஸ்க்கு ரிவ்யூ கொடுக்கறான். சார் நான் உங்களுக்காக தான் சார் பொறுமையா இருக்கேன். நான் பாத்துக்கறேன் மேடம், நான் பாத்துக்கறேன். என்னது பல்லு உடைஞ்சிருக்கு? அப்பா இத பாரு, அப்பாங்கற சவுண்ட் மட்டும் என் காதுலயே விழக்கூடாது. மாமா என்னடா மாமா? சொல்லாம் கொல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ஐயா சேர்ந்துட்டீங்களா? அம்மா வாங்க 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 அண்ணே, வாங்க 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 எல்லாம் வாங்க 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 எல்லாம் வாங்க வாங்க வந்து பாருங்க வாங்க வாங்க. ஐயா நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. யாரையா சேர்ந்தாங்க? எதாச்சியா மார்க்கெட்ல மீட் பண்ணா அவ்வளவுதான். நேத்து கூட ஐயா சூப்பர் ஸ்பீச் கொடுத்தீங்க. வேற காஸ்ட் பொண்ண வேற காஸ்ட் பையன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஆனா நீங்க உங்க பொண்ணு உங்க தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா? நான் கல்யாணம் பண்ணி வைக்கலையா, அவங்க தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஐயா போங்கய்யா, விளையாடாதீங்க. நான் அவகிட்ட என்ன சொன்னேன்? யாரை வேணாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு, ஆனா சொந்த ஜாதியில மட்டும் லவ் பண்ண கூடாதுன்னு சொன்னல. ஃபாலோ பண்ணாளவா? ஐயா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னா ஃபாலோ பண்ணலாம், சொல்றது யாராச்சும் ஃபாலோ பண்ண முடியுமா ஐயா? இப்ப என் பொண்ணு வேற சாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணா ஐயா நியாயப்படுத்தி என்னைய காயப்படுத்தினீங்க. ஆனா உங்க பொண்ணு உங்க தங்கச்சி பையனை அவங்களத்தான் கல்யாணம் பண்ணாங்களா இல்ல ஐயா தான் தாலி எடுத்து கொடுத்து? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்யா. ஆனா உண்மையான லட்சியவாதி நீங்க தான் ஐயா. என்னையா நான் சொல்றது? சரியா சொன்னீங்க. லட்சியவாதி உலகநாத ஐயா. லட்சியவாதி உலகநாத ஐயா. லட்சியவாதி உலகநாத ஐயா. எங்க என் தங்கச்சி பண்ண மாதிரி நானும் பண்ணிடுவேணும்னு பயந்த எங்க அப்பா கடலூர் மாவட்டம் தேவனகோட்டையைச் சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய சொந்தமாக யோசிக்கும் அறிவாளி மாவீரன் உயர்திரு வேலுச்சாமி அவர்களின் பேரனும், எந்த நிலையிலும் நேர்மை தவறாமல் பொறுப்புடன் கடமையாற்றி ஓய்வு பெற்ற ஆர்டிஓ உயர்திரு உலகநாதன் அவர்களின் நான் ஒரே மகன் அன்புவாகிய நான், அன்பு, பாசம், நேசம், காதல் என்று எந்த தடங்கள் வந்தாலும் ஒரே மதத்தில், குறிப்பாக ஒரே ஜாதியில் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என என் தந்தைக்கு பெருமையுடன் உறுதியளிக்கிறேன். போடுற கையெழுத்து. எப்ப லெட்டர் எழுதி முடிச்சாலும் நான் போற இடம் பாண்டிச்சேரியில் இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸோட பேக்கரி. ஒரு காப்பிடா. ரொம்ப பிஸி. டேய் டைம் ஆச்சுடா, ஒரு காப்பிடா. டேய் ஒரு காப்பி தானடா கேட்டேன், கொடுத்து தொலைங்களேடா. நான் எவ்வளவு பிரச்சனையில இருக்கேன். பிரச்சனை? என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிரச்சனைனா ஓடி வந்துருவானுங்க. சால்வ் பண்றதுக்கு இல்ல, என்ஜாய் பண்றது. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. என்ன பிரச்சனை சொல்லு மச்சான். இல்ல மச்சான், தங்கச்சி மலர் வீட்டுக்கு வந்த உடனே மலருக்கும் அப்பாவுக்கும் சண்டை. அதானே? மலர் வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்களா? அப்போ மாப்பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் இப்படி எக்ஸ்ட்ராடினரி பீப்புளோட வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு போனது காரணம் ஒரே ஒரு லவ். குட் மார்னிங். நம்ம ஸ்கூலுக்கு புதுசா ஒரு இங்கிலீஷ் டீச்சர் ஜாயின் பண்ணிருக்காங்க. என்ன அன்பு சார், இன்னைக்கு என்ன படம் பிக் பண்றீங்க? ஓகே ஓகே. அவங்க பேரு ஜெசிகா. லெட்ஸ் கிவ் ஹர் a welcome applause. நான் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
நீங்கள் எங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஜெசிகா, நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் எடுக்காமல் கொஞ்சம் சோஷியலாக எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏய் மேடம், எங்கள் சோஷியல் டீச்சர் இல்லையா? இருந்தும் இல்லாத மாதிரி தான். அவன் ஒரு வேஸ்ட் ஃபெலோ. ஸ்கூலுக்கு கட் அடிச்சுட்டு சினிமாக்கு போவான். ஏன் சார்? முத்து, ஜெசிகாக்கு 6th கிளாஸ் காட்டுங்க. முத்ததுக்கு மேடம், நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். ப்ளீஸ் திஸ் வே. என்னென்ன பண்றான் பாருங்க. ஹாய், ஐ எம் அன்பு, சோஷியல் சயின்ஸ் டீச்சர். தெரியும். நீங்கள் ஃப்ரான்ஸ் தான் இல்லை? இல்லை, என்னப்போ? இல்லை, நீங்கள் தமிழ் நல்லா பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிற தமிழ் ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிறதுனால தான் தமிழே அழகாக இருக்குது. What do you want? உங்கள் மொபைல் நம்பர் கிடைக்குமா? Mobile number? How can you ask? Are you taking advantage of me because I'm a foreigner? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை. நீ எப்படி டீச்சர் ஆன? Useless. நல்ல வேலை, இதை யாரும் பார்க்கலை. சார், நான் யார்கிட்ட சார் சொல்ல போறேன்? Are you sure you want to sell your father's land? Mum, you know my situation. You know my London restaurant's in debt. You already sold everything we had. Let's keep this land. It's our only connection to India. Even if we live here for another 50 years, we'll still be foreigners to them. Jessica, Hi, Dad. where have you been, darling? How's it school? I've joined as a teacher. Teacher? Yes. Here? We're all moving back to England once this land has been sold. Do you really want to live with these incorrigible Indians? Are you serious? It's okay, darling. You know how he is. ஒரு வர்க்கையோது ஒழுங்கா பண்றியா நீ? புக்ஸை பார்த்து எக்ஸாம் எழுத விடுற. அப்புறம் எதுக்கு எக்ஸாம்? எந்த கிளாஸ் எங்க இருக்கணும் உனக்கு தெரியுமா? ஒன்ன மாதிரி ஒரு irresponsible டீச்சர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. மேடம், நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் மேடம். நான் டிஸ்கஸ் பண்ணல, திட்டிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் திட்டிட்டு தானே இருக்கு. ஜெசிகா வந்து 3 நாள் ஆச்சு. இவன் நம்பரை வாங்கி நம்ம ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல சேர்க்கணும்னு தெரிஞ்சுதா? அப்போ நீ கிளாஸ்லயும் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்ட, அட்மினிஸ்ட்ரேஷனும் ஒழுங்கா பண்ண மாட்ட. அப்படிதானே? Give me an answer. குட் மார்னிங் சார். அவங்க எப்பவுமே இப்படிதான். டோன்ட் மைண்ட், ஆன்சர் மீன்வாங்க. ஆன்சர் சொன்னா எனக்கே ஆன்சர் சொல்றியான்னு திட்டுவாங்க. ஒரு நாள் நான் எல்லா பசங்களையும் பார்த்து எழுத சொல்ல மாட்டேன். யார் யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியலையோ அவங்கள மட்டும் தான் பார்த்து எழுத சொல்லுவேன். அப்படியாவது அவங்க ஆன்சர் தெரிஞ்சுப்பாங்கல்ல. அதுக்கு போய் Sorry. I misunderstood when you asked for my phone number. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். Good. ஆமாங்க. நீங்க எந்த ஏரியா? French colony. ஃப்ரெஞ்ச் காலனி எங்க வீட்டு பக்கத்துல தான். Okay. ஸோ உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட், ஆஸ்க் மீ. பக்கத்துல ஏதாச்சும் நல்ல வெஜிடபிள் ஷாப் இருக்கா? இருக்கே. லண்டன்ல தக்காளி கூட ஒயிட்டா தான் இருக்கும். இல்ல, ரெடியா இருக்கும். என்ன அன்பு கணபதி, ஃப்ரெஞ்சு ஃப்ரெண்டா? டேய், பிரிட்டிஷ்ரா. ஓஹோ, அவங்க என்ன கேக்குறாங்களோ கொடு. என்னம்மா வேணும்? ஒரு கிலோ தக்காளி. Okay. Chakali. ஒரு கட்டு கீரை. ஒரு கட்டு கீரை எடு. Kirai. அந்த வெஜிடபிள் நேம் தமிழ்ல தெரியாது. ஐயோ, அதை இங்கிலீஷ்லயே சொல்லுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். அவரு என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ இங்கிலீஷ்ல பேசி தான் நான் மயங்கிட்டேன். அதனால தான் அவரை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். Give me bottle god. Bottle god. பாட்டில் கார்டுனா அதான்ப்பா, பாட்டில் கார்டு. நம்மள ஏதாவது கேட்டுருவாளோ? பாட்டில் கார்டு தான் வேணும். கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் வேணாம். இல்லை, பாட்டில் கார்டு. Yes. 10 வருஷமா நான் இங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேம்மா. இங்க இருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். ஏதோ சொல்ல வராரு. தக்காளி கேட்டீங்க, கொடுத்தேன்.
கீரை கேட்டீங்க கொடுத்தேன். அதே மாதிரி பாட்டில் கார்டும் கொடுப்பியான், வாங்கிப்பாங்க. கொடுக்குறேன், என்ன அவசரம்? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்றா. யார்? என்னங்க உங்களுக்கு நிஜமாவே பாட்டில் கார்டு என்னன்னு தெரியாதா? இல்லம்மா, அது என்னன்னு எனக்கு தெரியுமா? டேய், இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை விரதம், பாட்டில் கார்டை தொட மாட்டேன். அப்ப சரி, நீ எங்க இருக்குன்னு சொல்லு, அவங்களே எடுத்து தருவாங்க. சரி. அவளுக்காக தான் விரதமே இருக்கேன், அவன் எப்படி தொடுவா? சும்மா பேசிக்கிட்டு. அப்ப நீ கொடு, உனக்கு தெரியாதா? பாட்டில் கார்டுனால எனக்கு நிறைய பேட் மெமரிஸ் இருக்குடா. பேட் மெமரியா? பாட்டில் கார்டு பத்தி பேச வேணாம் ப்ளீஸ். இட்ஸ் ஃபைன். உங்களுக்கு தெரியலன்னு நானே எடுத்துக்கிறேன். ஐயோ எனக்கு தெரியுமே. எனக்கு அவனுக்கு தான் தெரியாது, எனக்கு இல்ல தெரியும். எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியவே இல்ல, எனக்கு தான் தெரியாது. ஓ ஓ ஓ, கூகுள்ல சர்ச் பண்ற, பண்ணு. கூகுள் டேய் டேய், எனக்கு டேட்டாவே இல்ல, நான் சும்மா மெசேஜ் வந்திருக்கான்னு பாக்குறேன். அது என்னப்பா டேட்டா இல்லாம மெசேஜ் வர பிளான்? சொல்லுப்பா, நாங்களும் போட்டுக்கிறோம். நார்மல் மெசேஜ்ரா. நார்மல். குட் ஈவினிங் சார். ஹலோ மேம். மகேஷே, கரெக்ட் டைத்துல வந்தடா. டேய் போய் பாட்டில் கார்டு எடுத்துட்டு வாடா. என்ன சார்? பாட்டில் கார்டுரா செல்லக்குட்டி, போய் எடுத்துட்டு வா. ஐயோ சார், நீங்க இருக்கும்போது நான் எப்படி சார்? நீங்க தான் சார் எங்களுக்கு எல்லாமே கொடுத்தீங்க. நேர்மை, பண்பு, படிப்பு, வேணா என் கட்டையில் கூட கேளுங்க சார், தரோம் சார். ஆனா அந்த பாட்டில் கார்டு மட்டும் வேணாம் சார். பாட்டில் கார்டு மட்டும் வேணாம் சார், ப்ளீஸ் சார். அவனுக்கு கூட ஒரு பேட் மெமரி போல இருக்கு உன்ன மாதிரி. இட்ஸ் ஓகே, I'll take it. No. Wait. I will talk to my பாட்டில் கார்டு கொடுத்துறல. பிறதண்டா. என்னங்க விரதம் போனா போதுங்க, அந்த பாட்டில் கார்டு தான் எடுத்து கொடுங்களேன். எனக்கு பாட்டில் கார்டை விட விரதம் முக்கியமா? அண்ணே ஒரு சொரக்கண்ணே. போட்டன். அடே, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ பாட்டுக்கு வந்து சொரக்கா கொடுங்கன்ற. என்ன நடந்தா எனக்கு என்ன? எனக்கு சொரக்கா தான் வேணும். அண்ணே சொரக்காடுங்க. டேய், எலைட் பீப்பிள் பேசிக்கிட்டு இருக்கோம். டேய் அந்த இல்லடா, நாங்கடா. நீங்களா? உனக்கு பாட்டில் கார்டு என்னன்னு தெரியுமா? நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? எனக்கு சொரக்கா தான் வேணும். அண்ணா நீங்க சொரக்காடுங்க. எடுக்காதயா? எடுங்கண்ணே. எடுக்காதயா? எடுங்கண்ணே. ஒழுங்கா பாட்டில் கார்டு வாங்கிட்டு போடா. அண்ணே யாருண்ணே இவரு? லூசு மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஐயோ தம்பி, லூசுன். இந்த வாய்ஸ் வச்சிட்டு என்ன லூசுன்ற? அதை ஏன்டா எடுக்கற? This is bottle guard. இத நான் கேட்ட சொரக்கா. இது பாட்டில் கார்டு. ஆமாடா, உனக்கு இது சொரக்கா, எங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு இது பாட்டில் கார்டு. இதை புரிய வைக்க தான்டா நான் இவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது பாட்டில் கார்டுமா? பாட்டில் மாதிரியே இருக்கு பாருமா, அதான் பாட்டில் கார்டுமா. உங்களுக்கு பாட்டில் கார்டுனா தெரியாது தானே? இல்லம்மா, எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும். அவன் போய் சொல்றாமா, அவன்கிட்ட பெட்டர் கார்டுனா என்னன்னு கேளுமா. டேய் காசு. ஏய், ஆக்சுவலி பாட்டில் கார்டுனா எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். அவனுக்கு தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணேன். அவனுக்கு தெரியல, புவர் ஃபெலோ. அவன் ஒய்ஃப் முன்னாடி மாட்டிக்கிட்டான், என்னென்னமோ சமாளிக்கிறான். பட் பாருங்களேன், பாட்டில் கார்டுனா என்னன்னு தெரியாம இந்தியாவில். சிரிச்சிட்டா, ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிட்டா. சார் என்னாச்சு சார்? லவ் லெட்டர் எழுதிருக்கா சார்? லவ் லெட்டர், அது ஒரு 9th கிளாஸ் பொண்ணுக்கு. எக்ஸாம்ல ஸ்பேஸுக்கு போன ஃபர்ஸ்ட் உமன் யாருன்னு கேட்டா என் வைஃப் பேரை எழுதிருக்கான் சார். அது மட்டும் இல்ல சார், நான் செத்து போனா புள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைக்கணும் வேண்டியிருக்கா சார். சார் அது நான் இல்ல சார், 7th கிளாஸ் சீனிவாஸ். வாய் பேசாத. இங்கிலீஷ்ல ஒரு எஸ்ஸே எழுத சொன்னா அவ்வளவு தப்பு. லவ் லெட்டர் மட்டும் தெளிவா எழுது. என்ன பண்ணா? லவ் லெட்டர் எழுதிருக்கான் சார். லவ் லெட்டர் பா. இரு உனக்கு டீஸ் வாங்கி கொடுக்க போறாரு. என்ன வேண்டாம்? சாரி மேம். இதை நான் பாத்துக்கிறேன் சார், விடுங்க சார். சார் பிரின்சிபல் சார் நீங்க விடுங்க சார். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக இவ்ளோ ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படக்கூடாது சார். அப்புறம் உங்க டைம்ல வேஸ்ட் ஆக கூடாது. நீங்க விடுங்க, வேணா நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிறீங்களா? நான் பாத்துக்கிறேன் வாங்க சார். போலாம். ஓடி கொண்டு போய் வாடா. நம்பலாமா சார்? அப்புறமா வாங்கி படிச்சு வா. அதான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. Why you are all standing here? Go to your class. அது என்னடா பட்டர்ஃப்ளைஸ்? நீ என்னை பார்க்கும் நொடியில் என் நடிவயிற்றில் 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்கின்றன. அந்த செலஸ்டியல் ஏஞ்சல் அப்படியே சொர்க்கத்திலிருந்து இறங்கின தேவதை சார். சூப்பர்ரா. டேய் சார், நீ எல்கேஜில இருந்து இந்த ஸ்கூல்ல தானடா படிக்கிற? ஆமா சார். அப்புறம் அந்த செலஸ்டியல் இங்கிலீஷ் எல்லாம்? அது கொரியன் சீரிஸ் பார்க்கும்போது சப்டைட்டில்ல பார்த்து சார். தேங்க்ஸ் சார். டேய், லவ் லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு ஏஜ் இருக்குடா. அது என்ன சார் ஏஜ்? ஏன் ஏஜ் என்னடா இருக்கு? லவ் லெட்டர் எழுதுற ஏஜ் தான் சார். ஸ்மார்ட் பாய், சோஷியல் பாஸ் போடு. அப்பா என்னடா லவ் லெட்டரா? இல்லப்பா. பரவாயில்ல எழுதுறது.
எனக்கு எழுதி கொடுத்த லெட்டர் ஞாபகம் இருக்குல்ல? அப்பா இருக்குப்பா. அப்படிதானே? அப்பா ஷூர்ப்பா. இந்த பொண்ணு கூட இங்க அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா பசங்களோட பர்சனல் விஷயத்தில் தலையிடுற கேவலமான அப்பாலடா நான். ஐயோ டேய், பசங்களை புரிஞ்சுக்கிற ஃப்ரெண்ட்லியான அப்பாக்களோட லிஸ்ட் எடுத்தேன்னு வச்சுக்க, டாப்பில் நான் தான் இருப்பேன். ஏன் சொல்லு? பரவாயில்ல, சும்மா சொல்லு. ஏன்னா அந்த லிஸ்ட் எழுதுனதே நீங்கள் தானேப்பா. சூப்பர். ஏன் பையன்டா நீ? என்ன இந்த பூபதிக்கான டைம் வேற ஆயிட்டு இருக்குது. என்னங்க இதானே வேணும்? முன்னே ஒண்ணுதான் வேணும். நீ முதல்ல இங்க இருந்து போகணும். உங்களை போய் கேட்கிறேன். வந்துட்டா. என்னங்க பூபதி வந்துட்டாங்க. காலையில இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே. வாப்பா. பூபதி என்ன சடனா இந்த பக்கம்? டைம் ஆச்சுங்கயா, வாங்க கிளம்பலாம். எங்க? என்னங்க அது? இன்னைக்கு ஜனவரி 26 குடியரசு தினம். நீங்க தானே வந்து கொடியேற்றணும். ஐயோ, அது டிஆர்ஓ பிரசிடென்ட் பெரிய மனுஷங்கள்லாம் இருக்குல்ல, நான் வந்து நல்லா இருக்காரு. அதானே. யாருமா பெரிய மனுஷன்? நம்ம பிரசிடென்ட் இருக்காரு, யாருக்குமே அவர் தெரியாது. ஆனா உங்களை சம்பந்தமே இல்லாத ஒரு ஊர்ல சம்பந்தமே இல்லாத ஒரு பையன் கிட்ட டேய் சொல்றா நம்ம உலகநாதன் ஐயா பேர் என்னன்னு கேட்டேன். அவன் உலகநாதன் டக்குன்னு சொல்லிட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம ஊர்லயே புகழ்ச்சி பிடிக்காத ஒரே ஆளுன்னா அது நம்ம உலகநாதன் ஐயா மட்டும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப. செங்கோட்டைக்கு பிரதமர்னா தேவன கோட்டைக்கு நீங்க தான் ஐயா. ஐயோ, நீங்க வந்தா கொடி ஏறும், இல்லனா இல்லையா. நான் கிளம்புறேன். வேண்டாப்பா, என்னால இந்த ஃபங்க்ஷன் நிக்க வேண்டாம். இவனுக்கு ஏன் நம்ம மேல இவ்வளவு பாசம்? அதானே. ஜனவரி 26 ஆரம்பிச்சா ஆகஸ்ட் 15 வரைக்கும் பேசக்கூடிய ஆற்றலும் அறிவும் கொண்ட நம்ம உலகநாதன் ஐயாவை நம் தேசத்தை பற்றி பேச அன்போடு அழைக்கிறேன். ஐயா வாங்க. Actually, he's my father. His thoughts are like வேற level. Okay, okay. என்ன பேச சொல்றாங்க? தேசத்தை பத்தி பேச சொல்றாங்க. தேசத்துக்காக உயிரையே கொடுத்தாரு எங்க தாத்தா. நான் ஒரு ஸ்பீச் கொடுக்க மாட்டேனா? தேசத்தை பத்தி பேச என்னை விட்டா வேற யார் இருக்கா? பக்கத்து ஊர்ல இருக்காங்களே என்னமோ எனக்கு தெரியாது. வேற ஊர்ல இருக்காங்களே என்னமோ நான் பார்த்தது இல்லை. நம்ம ஊர்ல இல்லை, அது எனக்கு தெரியும். தேசம்னா என்ன நான் சொல்ல மாட்டேன். சொன்னா உங்களுக்கு புரியாது. தேசங்கிறது ரொம்ப பெருசு. நீங்க எல்லாரும் மேப்ல பார்த்திருப்பீங்க. கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் ரொம்ப பெருசு. ஒரு தேசத்துக்கு நாடு தேவை, ஒரு நாட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் தேவை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பல வருஷம் தேவை. அதை 10 நிமிஷத்துல என்னால சொல்ல முடியாது. நன்றி. ஜெய்ஹிந்த். ஐயா எப்படி? ஐயா சூப்பர் சூப்பர், வேற லெவல். ஐயோ, opening சான்ஸ் speech. இல்ல எக்ஸ்ட்ரா நேர். Okay, bye, Anbu. Jessica. Yes. I want to talk to you. What, Anbu? இல்ல அது இது நான். Are you okay? Yeah, I'm okay. I love you, Jessica. உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்தே என் ஸ்டொமக்குள்ள இருந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறந்து. Love? என்னாயிட்டு? லெட்டர், என் மனசுல உள்ள ஃபீலிங்ஸ் எல்லாம் இதில் எழுதியிருக்கேன். இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும். இது நானே யோசிச்சு எழுதினது. என்னையே லவ் பண்ற? பிடிச்சிருக்கு, லவ் பண்றேன். ஏன் பிடிச்சிருக்கு? இல்ல, லவ் பண்றேன், அதனால பிடிச்சிருக்கு. லவ் பிடிச்சிருக்கு. ஓகே, என்ன ரீசன் கேக்குறேன்? ரீசன் கேக்குறாடா? என்ன ரீசன் சொல்றது? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லிடுறா. அத ஃபர்ஸ்ட் சைட்லயே சொல்லிருக்கணும். இப்போ 5th சைட் முடிஞ்சிருச்சு. லவ்க்கு ரீசன் சொல்ல முடியாது மச்சான். டேய் டேய் பப்ஸ்டா ரெண்டா மச்சான். ஹானஸ்டா சொல்லிரு மச்சான். வெள்ளையா இருக்கீங்க, ஃபாரின் பொண்ணு,
கல்யாணம் பண்ணால் டிபெண்ட் விசா கிடைச்சிரும். அங்கே போய் பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சால் கூட இங்கே லைஃப் செட்டில்னு சொல்லிடு. என்னடா பேசுகிறான் இவன்? அதான்டா வெள்ளையாக இருக்கீங்க, ஃபாரின் பொண்ணு. ஏய் மச்சான் ஈஸியாக கழிச்சிச்சு. என்னடா அவ வெள்ளையா இருக்கா, ஃபாரின் பொண்ணு, கல்யாணம் பண்ணா டிபெண்டன்ட் விசா கிடைக்கும். சரி சார். நான் சொல்றேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அசத்து. ஹலோ மேம். ஹாய். டேய் என்னடாச்சு? பாவம் சார் நம்ம ஜெசிகா டீச்சரு. அதான்டா என்னடாச்சு? ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சார். எந்த டீச்சருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது சார். நீ ஏன் அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ற? என்னாச்சுன்னு சொல்றா. அவங்க ஸ்டூடெண்ட் மகேஷ் இருக்கான்ல சார். ஆமாம். இங்கிலீஷில் 6 மார்க் வாங்கியிருக்கான். பிரின்சிபல் கூப்பிட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக பேசிட்டாங்க சார். மகேஷ் கிளாஸ் இந்த பக்கம் சார். மகேஷ் என்னடா பிரச்சனை உனக்கு? எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை தான் சார். நீங்கள் எதை கேட்குறீங்க? இங்கிலீஷ்ல ஏன்டா ஃபெயில் ஆன? ஏண்டா அந்த ஆனந்த் சார் கிளாஸ் எடுத்தா 16 வாங்குற, ஜெசிகா கிளாஸ் எடுத்தா 6 தான் வாங்குற. சார் நான் போன தடவை கூட 6 தான் சார் எடுத்தேன். நான் தான் முன்னாடி 1 போட்டுக்கிட்டேன். முன்னாடி 1 போட்டுக்கிட்டியா? சூப்பர்ரா. அப்போ இந்த வாட்டி 1 தூக்கி முன்னாடி போட்டுரு. முடியாது சார். ஏன்டா? எனக்கு நேர்மை வந்துடுச்சு சார். எப்படா வந்துச்சு அந்த நேர்மை? முந்தா நேற்று மதியானம் 2:30 மணிக்கு வந்துச்சு சார். பாதியில் வந்தது பாதியிலே போட்டோம். நேர்மையை தூக்கி ஓரமாக போடு, 1 தூக்கி முன்னாடி போடு. மார்க்கில் என்ன சார் இருக்கு? நமக்கு நேர்மை தான் சார் முக்கியம். நேர்மை? ஆமாம் சார். ஒரு ஆடிஷன் ஒழுங்கா போட தெரியல, ஒரு சம் ஒழுங்கா போட தெரியல. வாடா இங்கிலீஷ் படிக்க ஓகே சார். ஹலோ சார், ஒரு நிமிஷம் சார். மேத்ஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. என்ன இங்கிலீஷ்? அவன் இங்கிலீஷ்ல 6 மார்க் தான் வாங்கியிருக்கான் மேடம். ஹலோ, அவன் மேத்ஸ்ல 3 மார்க் தான் எடுத்திருக்கான் சார். 3 மார்க் தான் வாங்கிட்டான். நீ மேத்ஸ் படிச்சு வேஸ்ட். வாடா போலாம். ஹலோ அன்பே, ஹலோ. பேட்டிங் மட்டும் பாருடா, ஒவ்வொரு பாலையும். இல்லை நான் இங்கிலீஷே படிச்சுக்கிறேன். யாரா அவன்? இப்படி ஒரு விஷயத்தை பண்ணவன் எவன்? நீயா ஒத்துக்கிட்டீன்னா உன்னை மட்டும்தான் அடிப்பேன், இல்லைன்னா ஒட்டுமொத்த கிளாஸையும் உரின்னு உரிச்சிருவேன். சார் நீங்க எதை பத்தி பேசுறீங்க? டே ஓவர் ஸ்மார்ட்னஸ் வேணாண்டா. நான் எதை பத்தி பேசுறேன் நீங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். சொல்லுங்க. நானும் ஜெசிகா மேடமும் லவ் பண்றோன்ற ரூமரை கிளப்பினது எவன்டா? ஜெசிகா மேடம்க்கும் உங்களுக்கும் எப்படி சார்? ஓ, பாத்ரூம்ல ஜெசிகா லவ்ஸ் அன்புன்னு போட்டு பெரிய ஆர்டின் போட்டு அம்பு விட்டு இருந்தது. அதை வரைஞ்சது நீ தானே? சார் நான் இல்ல சார். அது உங்க ஹேண்ட்ரைட்டிங் தான் சார். யார் ராமன்? டேய் சார், ஜெசிகா மேம் எங்க, நீங்க எங்க சார்? ஓ, அந்த மேப்ல பிரிட்டன் எங்க இருக்குடா? தெரியல சார். பிரிட்டன் எங்க தெரியாது, இதுல ஜெசிகா எங்க, நீங்க எங்க? ஹோம்வொர்க் எழுதுறது இல்ல, பாத்ரூம்ல எழுதுறது. ஓகேடா, நானும் ஜெசிகா மேடமும் லவ் பண்றோம்னு நினைக்கிறவங்களா எந்திரிங்கடா. ஓகேடா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இது சும்மா கட்டுக்கதைன்னு நினைக்கிறவங்க எந்திரிங்கடா. சார் மட்டும் நிக்கட்டும், எல்லாரும் உட்காருங்க. உட்காரு. வேர்ல்டு வார் 2 பத்தி சொல்றேன். தெரியாது சார். வேர்ல்டு வார் 2 பத்தி தெரியாது, எந்திரிச்சு மேல. சார் வன்முறை வேணாம் சார். இதோட சீரியஸ்னஸ் புரியுதாடா உங்களுக்கு? ஜெசிகா மேடம் கிட்ட போய் என்னடா சொல்லுவீங்க? சாரி மேடம், நீங்க 2 பேர் சிரிச்சு பேசுறத பார்த்து நீங்க பெர்ஃபெக்ட் கப்பல் இப்படி பண்ணிட்டோன்னு சொல்வீங்களா? இல்ல பிரின்சிபல் மேடம் கிட்ட போய் இந்த ஸ்கூலுக்கு 2 பில்லர், ஒன்னு சோஷியல் டீச்சர், இன்னொன்னு இங்கிலீஷ் டீச்சர், அவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த ஸ்கூலே டெவலப் ஆகும்னு சொல்றீங்களா? வார்த்தை பேசக்கூடாது இன்னைக்கு, யாரும் பார்த்துக்குங்க. என்ன ஆனந்த் சார், பயங்கர ஹாப்பியா வந்திருக்கீங்க. இங்கிலீஷ்ல 18 மார்க்ஸ் எடுத்திருக்கா சார். நான் நடத்தும் போது 6 மார்க் தான் சார் எடுத்தான். 6க்கு முன்னாடி 1 போட்டுக்கிட்டு 16 ஆக்கிக்கிட்டான். இப்ப 18 எடுத்திருக்கான். கண்டிப்பா 8க்கு முன்னாடி 1 போட்டுருவான் சார். இல்ல சார், மகேஷ் ஜென்வினா தான் எழுதியிருப்பான். சார் உங்க ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு புரியுது சார். நீங்க நடத்தும் போது 6 வாங்கியிருக்கான், ஜெசிகா மேடம் நடத்தும் போது 18 வாங்கியிருக்கான்.
உங்களுக்கும் ஒரு வயசுக்கு ஏற்ற ஈகோ இருக்கும், எனக்கு புரியுது. என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எஜுகேஷன் சிஸ்டம் சார். சிஸ்டம்னா கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டரில் CPU, கரண்ட் போனால் UPS கேன்னு கத்தும் சார். இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் நீங்கள், நான், பசங்க 2, பாண்டராஜ் சார் எல்லாரும் இருக்கோம் சார். என்னங்க உளறீங்க? மார்க்கில் என்ன சார் இருக்கு? ஆரியபட்டாக்கே 0 தான் வந்துச்சு. 0 வரலங்க, 0 கண்டுபிடிச்சாரு. வந்ததுனால தான் சார் கண்டுபிடிச்சாரு. என்னங்க சம்மந்தம் கிட்ஸ் சார். கிட்ஸ்னா பசங்க, தெலுங்குல பில்லலு. நார்த் இந்தியாவுக்கு போங்க சார், இதே பில்லலு அங்க 18 தான் சார். என்ன விட்டுருங்க, நான் வரேன். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கும் தான். எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க? ஜாலியாக படிங்க. நீங்கள் ப்ளே கிரவுண்டுக்கு போகும்போது என்ன எக்ஸைட்மெண்ட்டோட போகிறீங்களோ அதே எக்ஸைட்மெண்ட்டோட கிளாஸுக்கு வந்தால் தானே லைஃப் ஜாலியாக இருக்கும். இந்த பையனை பாருங்க, ஜாலியாக படித்தான், இப்போ 25க்கு 18 மார்க் வாங்கியிருக்கான். இது காரணம் யாரா? நோ அன்பு, எனக்கு கிரெடிட் வேண்டாம். மகேஷ் கஷ்டப்பட்டு படிச்சா அதான் அவனுக்கு குட் மார்க்ஸ் கிடைச்சது. ஆமா சார், நானே கஷ்டப்பட்டு படிச்சேன் சார். மகேஷ், நீயே கஷ்டப்பட்டு படிச்சு. சார் அது ஜெசிகா மேடம் தான் சார் எனக்கு குட் மார்க்ஸ் கிடைச்சது. ஜெசிகா, யூ ஆர் கிரேட். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஜெசிகா மேடம்க்கு கிளாப்ஸ் கொடுங்க. இதுக்கு தான் லவ் லெட்டர் கொடுங்கனாரா?